சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்போ ஒரு ஆள் உங்ககிட்ட பேசிட்டு போனார்ல, அவரோட மகதான்பா அந்த ரேஷ்மா. செழியனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறதால உங்களை பார்த்ததும் எங்க திரும்பவும் ஆதிசங்கர் கிட்ட வந்து பேசி என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களோன்னு அவருக்கு பயம். அதனாலதான் நாம இங்க இருந்தா பிரச்சனைன்னு சொல்லி மிரட்டி பாக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் பயந்து ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே, வாங்க போலாம். சார், மாமாவை கத்தியால குத்துனது உங்க டிவிஷன்ல நடந்த விஷயம். நீங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு பார்த்தா இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கீங்க. அந்த ரவுடிங்க யார் என்னன்னு விசாரிச்சீங்களா சார்? சார், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல இருந்து நாங்க என்கொயரி பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அவனுங்களை கண்டிப்பா தூக்கிடலாம் சார். ஓகே, சீக்கிரம் நீங்க தூக்கி உள்ள போடலனா அப்புறம் நான் அன்அபிஷியலா ஆளை வச்சு தூக்கிடுவேன் சார். 24 ஹவர்ஸ்ல அவனுங்களை தூக்கிட்டோன்னு உங்களுக்கு நியூஸ் வரும் சார். ஆமா சார், இப்ப வந்துட்டு போறாங்களே. ஆமா, அவங்க என்ன விஷயமா வந்துட்டு போறாங்க? அவங்க திருநெல்வேலியில இருந்து பொழைக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய உறவுக்கார பையன் பேரு முத்துப்பாண்டியன். அவங்களுடைய பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றதுக்காக கடத்திட்டு போக பார்த்திருக்கான். அதை தெரிஞ்சு அந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவனுங்களை புடிச்சு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுங்க கத்தியை காட்டி தப்பிச்சு ஓடி இருக்காங்க. அவன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்படியா? சரி சரி, ஓகே. அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு எதுக்கு? நீங்க பாருங்க சார், அடுத்த முறை போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க ப்ளீஸ். சீக்கிரமா அவங்க யாரு, எதுக்காக வந்தாங்க, என் மாமாவை எதுக்காக கத்தியால குத்துனாங்க, இது எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. ஓகே சார். அப்போ நான் கிளம்புறேன் சார். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. வாங்க. இருங்க இருங்க. இப்போ உள்ள போங்க. வாங்க, மெதுவா வாங்க. விஸ்வநாதன் எங்க காணோம்? அண்ணனோட கேஸ் விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரிச்சுட்டு வர போயிருக்காரு.
ஓகே. இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல கண்ணம்மா. தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு நினைச்சுக்க வேண்டியதுதான். எந்த குறையும் இல்லாம நீங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்ததுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கடவுள் ரூபத்துல வந்த காயத்ரிக்கு தான் நன்றி சொல்லணும். மா, நீங்க பேசிட்டு இருங்க. ஒரு முக்கியமான கால் வருது. நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி, வந்துடுறேன். ஓகேப்பா. ஹலோ. மம்மி, இந்த காயத்ரிய கடவுள் லெவலுக்கு வச்சு பேசுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல? ஓவரா தான் இருக்கு. வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு விரட்டப்பட்டவள நம்மளே ஆர்த்தி எடுத்து கூப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. மாமா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல மாமா? எந்த பிரச்சனையும் இல்லை விஸ்வநாதா. வயிற்றுல போட்ட ஸ்டிச்சிங் பிரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா மட்டும் பாத்துக்க சொல்லியிருக்காங்க. பெயின் ஒன்றும் பெருசா தெரியலப்பா. சரிங்க மாமா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எல்லாம் சரியாயிடும். விஸ்வநாதா, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியே, அந்த விஷயம் என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் இப்பதான்க்கா பாத்துட்டு வரேன். மாமாவை கத்தியால குத்தப்பட்ட இடத்துல கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு குற்றவாளிய எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ராஜேஸ்வரி தான் இத பண்ணான்னு கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆயிடும். அவ உள்ள போறது உறுதிக்கா. ஆதிசங்கரி எதிர்க்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சா? எப்ப அவளுக்கு அந்த தைரியம் வந்ததோ, இனி அவ வெளியிலவே இருக்க கூடாது. சீக்கிரமா உள்ள தூக்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணு. லேட் பண்ணிடாத. நான் பாத்துக்கிறேன்க்கா. அந்த ராஜேஸ்வரி கொடுத்த அடியை விட அவளுக்கு நான் கொடுக்க போற வழி கொடூரமா இருக்கும்க்கா. அக்கா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். மாமாவோட கேஸ் விஷயமா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்ல, அப்போ நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திருச்செந்தூர்ல இருந்து மாணிக்கன்னு ஒருத்தர் வந்தார்ல. ஆமா, அவருக்கு என்ன? அவரையும் அவர் மனைவியையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன்க்கா. திருச்செந்தூர்காரனுக்கு சென்னையில என்ன வேலை? அந்த முத்துப்பாண்டி சொல்லும் போது கூட நான் அவனை நம்பல. அவன் சொன்னது உண்மைதான். அந்த மாணிக்கமும் அவன் குடும்பமும் சென்னையில தான் வந்து தங்கியிருக்காங்க.